வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஊழல் மற்றும் முறைகேடுகளை தடுக்க விசாரணை பிரிவுகளை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களிலும் அமைப்பதற்கு ஜனாதிபதி ஒப்புதல். தேர்தலின் அமைதி காலத்தில் பிரதமர் விதிகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுமாறு செய்த உச்சரிப்புகள் குறித்து நடவடிக்கை எடுக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை என்று தெரிவிப்பு. ஆயிரக்கணக்கான ஆரம்ப வெளிநோயாளர் பிரிவுகளை உருவாக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச சுட்டிக்காட்டு. உள்ளூராட்சி சபைகளில் அதிகாரத்தை அமைப்பதற்கு மையமாக கொண்டு சஜித் பிரேமதாசவுடன் நாளை கலந்துரையாடல் நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகளின் செயலாளர்கள் ஒருமித்த ஒப்புதல். தொடர்வது விரிவான செய்திகள். ஊழல் மற்றும் முறைகேடுகளை தடுக்க அமைச்சு மட்டத்தில் செயல்பாட்டு மற்றும் விசாரணை பிரிவுகளை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களிலும் அமைப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒப்புதல் வழங்கியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதிக்கும் மாகாண ஆளுநர்களுக்கும் இடையே நடைபெற்றிருந்த முக்கியமான கலந்துரையாடலின் போது இந்த கோரிக்கை ஆளுநர்களால் முன்வைக்கப்பட்டது. அதற்கு ஜனாதிபதி உடனடியாக அனுமதி அளித்துள்ளார். இந்த சந்திப்பில் மாகாணங்களில் உள்ள உள்கட்டமைப்பு வசதிகளின் மேம்பாடு, அத்துடன் எதிர்நோக்கும் சவால்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு வழிகாட்டும் தீர்வுகள் வழங்குவதற்காக ஜனாதிபதியும் நடவடிக்கை எடுத்துள்ளார். 2024 ஆண்டில் மாகாண சபைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி முந்தைய ஆண்டுகளை விட 1/3 மடங்கு அதிகம் கிடைத்துள்ள நிலையில் அந்த நிதியை திறமையாக பயன்படுத்துவதில் உள்ள சவால்களை ஆளுநர்கள் ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்தனர். இதன்போது நிதி முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம் குறித்தும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார, மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் ஜூசுப், மத்திய மாகாண ஆளுநர் சரத் பண்டார சமரசிங்க, தென் மாகாண ஆளுநர் பந்துல ஹரிச்சந்திர, வடமேல் மாகாண ஆளுநர் திஸ்ஸ குமாரஸ்ரீ வர்ணகுலசூரிய, வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த குமார விமலசரி, வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர, சப்ரகமோ மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரத்ன மற்றும் ஊவா மாகாண ஆளுநர் கபில ஜெயசேகர உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலத்தின் அமைதி காலத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபடுமாறு செய்த உச்சரிப்புகள் குறித்து நேரடியாக நடவடிக்கை எடுக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதை குறித்து தேர்தல்கள் ஆணையாளர் RMAL ரத்நாயக்கு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையில் இந்த பிரச்சினைக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு போலீஸ் திணைக்களத்திற்கும் சட்டம் அதிபர் திணைக்களத்திற்கும் உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிவசுப்ரமணியம் அச்சுதனம் தேர்தலின் போது நிகழும் விதிமுறைகளுக்கு சட்டம் அதிபரின் ஆலோசனையின் அடிப்படையில் போலீசாரினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விளக்கியுள்ளார். இதேவேளை தனிப்பெரும்பான்மையை பெறாத உள்ளூராட்சி மன்றங்களில் தலைமை நிர்வாகிகளை தெரிவு செய்யும் விடயத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழு தலையிடாது என்று தேர்தல்கள் ஆணையாளர் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். ஆனால் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் கட்சிகள் கொண்ட மன்றங்களில் தலைமை தெரிவுக்காக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பங்கு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்கள் குறித்த செய்திகளை உலகத்தரத்தில் எடுத்துச் செல்லவும் சர்வதேசத்தில் இலங்கையின் நற்பெயரை வளர்த்தெடுக்கவும் தூதுவர்கள் முக்கிய பொறுப்பேற்கின்றார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். புதிய தூதுக்குழு தலைவர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருந்த கலந்துரையாடலின் போது அவர் இதனை வலியுறுத்தியிருந்தார். வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களுக்கான சேவைகளை மேம்படுத்தும் பணியில் தூதுவர்கள் முன்னோடியாக சமன்பாடமாகவும் பாகுபாடின்றியும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். இலங்கை தூதரகங்கள் வெளிநாட்டில் வாழும் இலங்கையர்களுக்கு நம்பிக்கைக்குரிய இடமாக அமைய வேண்டும் என்றும் தங்கள் கடமைகளை செயல்திறனுடனும் நிறைவேற்ற வேண்டும். வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதும் இலங்கையின் தொழில் முனைவோர்கள் வெளிநாட்டு சந்தைகளில் வாய்ப்புகளை தேட உதவுவதும் ராஜதந்திர சேவையின் முக்கிய கூறுகள் என்றும் ஜனாதிபதி கூறினார். இதன் அடிப்படையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக முதலீட்டாளர்களையும் சுற்றுலா பயணிகளையும் நாட்டிற்கு ஈர்க்க தூதுவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதற்காக தேவையான ஆதரவை அரசு வழங்க தயாராக உள்ளது. முந்தைய ஆண்டுகளில் சில விசேட நிகழ்வுகளால் தூதுவர்கள் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தாலும் தற்போதைய அரசாங்கம் அவர்களின் கௌரவத்தை பாதுகாப்பதில் உறுதியுடன் இருக்கிறது என்றும் அரசு தூதுவர்களுக்கு எல்லா நேரத்திலும் உறுதுணையாக இருப்பதாகவும் ஜனாதிபதி உறுதிபட கூறியிருந்தார். புதிய தூதுக்குழுவின் தலைவர்களாக இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக GM கொலகொன்ன, பாகிஸ்தானுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக ரியர் அட்மிரல் பிரெட் செனவிரத்ன, ஐக்கிய ராஜ்யத்திற்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக SDW சேனாதீர, அமெரிக்காவின் நியூயார்க் ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிரந்தர பிரதிநிதியாக ஜயந்த ஜெயசூரிய, கியூபாவுக்கான இலங்கை தூதுவராக RM மஹிந்து ரத்நாயக்க, ஜப்பானுக்கான இலங்கை தூதுவராக பேராசிரியர் P ஜனத்குமார் சிங்க, ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கான இலங்கை தூதுவராக பேராசிரியர் அருஷா கூரி ஆகியோர் இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளனர்.
ஆயிரக்கணக்கான ஆரம்ப வெளிநோயாளர் பிரிவுகளை உருவாக்கும் பணியில் நாங்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறோம் என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கண்டியில் அகில இலங்கை தாதியர் சங்கம் ஏற்பாடு செய்த சர்வதேச தாதியர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை கூறியதோடு இலங்கையின் வைத்தியசாலை அமைப்பில் வெளிநோயாளர் பிரிவுகள் அதிக அளவிலான நோயாளிகளை கையாளுவதில் சவால்களை எதிர்கொள்கின்றன. ஆண்டுதோறும் சுமார் 120 மில்லியன் பேர் வெளிநோயாளர் சேவைகளுக்கு வந்து செல்கின்றார்கள். இந்த நிலையை தாண்டி 3ஆம் மற்றும் 2ஆம் நிலை வைத்தியசாலைகளை நெருக்கடியில் இருந்து விடுவிக்க 1000 புதிய ஆரம்ப வெளிநோயாளர் பிரிவுகள் உருவாக்கப்பட உள்ளன. இலங்கை உலகத்தில் வேகமாக முதியோர் மக்கள் தொகை அதிகரிக்கும் நாடுகளில் ஒன்றாகவும் இருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த விகிதம் 25% எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே முதியோர்களை வைத்தியசாலைகளுக்கு அழைத்து வருவதற்கு பதிலாக அவர்களது குடியிருப்பிடங்களில் இருந்தே சுகாதார சேவைகள் வழங்கும் வசதிகளை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மீளா தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவது எங்கள் அடுத்த முக்கிய குறிக்கோளாகும். வைத்தியசாலைகளில் போதிய படுக்கை வசதிகள் இருந்தாலும் மட்டுமே அதன் மூலம் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க முடியாது. அதனாலேயே இந்த ஆண்டு 3147 தாதியர் நியமனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இணை சுகாதார பட்டதாரிகள் மற்றும் மீதமுள்ள 305 தாதியர் அதிகாரிகளையும் பணியில் சேர்ப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. தற்போதுள்ள தாதியர்களின் எண்ணிக்கையினை 40,000 60,000 உயர்த்தும் முயற்சிகளும் தொடர்கின்றன. மேலும் 3 மாதங்களுக்குள் தாதியர் பயிற்சிக்கான ஆட்சேர்ப்பு செயல்முறையை முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். எதிர்க்கட்சிகள் சூழ்ச்சி திட்டங்கள் மூலம் நிறுவும் உள்ளூராட்சி மன்றங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான சம்பள செலவுகளை தவிர பிற செலவுகளுக்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அறிவித்துள்ளார். ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபடுவோர் வழிநடத்தும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி வழங்க அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது எனவும் சிறு குழுக்களாக இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் வாக்களித்து அங்கீகாரம் வழங்கவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான கூட்டணிகள் மூலம் ஆட்சி அமைப்பது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் என்று குறிப்பிட்டிருந்த அவர் கொழும்பு மாநகர சபையின் மேயராக ட்ரோய் பால்தாசர் நியமிக்கப்படுவார் என்பதையும் வலியுறுத்தி கூறினார். உள்ளூராட்சி சபைகளில் அதிகாரத்தை அமைப்பதை மையமாக கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் நாளைய தினம் கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்காக எதிர்க்கட்சிகளின் செயலாளர்கள் ஒருமித்த ஒப்புதலை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று இரவு கொழும்பில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்பில் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சியினை ஏற்படுத்துவதற்கான ஒத்துழைப்பு குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் 50%க்கும் அதிகமான ஆசனங்களை பெற்று தேர்தலில் தனிப்பட்ட பெரும்பான்மையினை அமைக்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சியினை கைப்பற்றும் நோக்கில் எதிர்க்கட்சிகள் இடையே ஒத்துழைப்பு முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இந்த நிலையில் மற்றொரு முக்கிய கலந்துரையாடல் நேற்றும் நடைபெற்றிருந்தது. ஆனால் இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிகள் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்க்கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைக்குமாகின் அதற்கு எதிராக நிறைவேற்று அதிகாரம் மற்றும் 3/2 பெரும்பான்மையினை பயன்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அண்மையில் வெளியிட்ட கருத்து பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த கருத்து ஆளுமையின் துஷ்பிரயோகமாக விளங்கும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி MS சுமந்திரன் ஏற்கனவே விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் தீர்மானங்களுக்கு எதிராக ஜனாதிபதி செயல்படுகிறார் என்று கடுமையாக சாடினார். அவர் மேலும் கூறியதாவது, சட்டம் அனைவருக்கும் சமம் என பேசும் ஜனாதிபதி இப்போது சட்டத்திற்கு மேலாக செயல்பட முயற்சி செய்கின்றார். இது ஜனநாயக கொள்கைகளுக்கு எதிரான செயலாகும். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தொடர்ந்து ஜனநாயகத்திற்கு விரோதமான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில் உள்ளூராட்சி ஆட்சி அமைப்பு தொடர்பான ஜனாதிபதியின் நிலைப்பாடு எதிர்க்கட்சிகளிடையே மேலும் அரசியல் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. இந்தியாவிலிருந்து 10,000 மெட்ரிக் டன் உப்பு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 20,000 மெட்ரிக் டன் உப்புக்கான முதலாவது கப்பல் சரக்குகள் அடுத்த வாரம் நாட்டை அடைய உள்ளதாக இலங்கை உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி நந்தின திலகா தெரிவித்துள்ளார். தேசிய உப்பு நிறுவனம் இறக்குமதி செய்த உப்பிலிருந்து ஒரு பகுதியை வாங்கி பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய உப்பு சந்தையில் வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளை இலங்கை உப்பு நிறுவனம் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் லங்கா உப்பு நிறுவனம் தனித்தனியாக இந்தியாவிலிருந்து 10,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மேலதிகமாக கடந்த வாரம் லங்கா உப்பு நிறுவனம் 400 கிராம் கொண்டு 1,00,000 உப்பு பாக்கெட்களை லங்கா சதோசாவுக்கு வழங்கியுள்ளதாகவும் டி நந்தன திலகா குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்குள் நுழைந்த 6 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர்.
இலங்கையின் திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர், ஒரு பெண் மற்றும் 2 சிறுமிகள் உள்ளிட்ட 4 முந்தைய காலத்தில் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் கடந்து சென்ற நிலையில் அங்கு இந்திய கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டு மண்டபம் அகதிகள் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த 4வரும் தற்போது மீண்டும் கடல் வழியாக இந்தியாவிலிருந்து இலங்கைக்குள் சட்டவிரோதமாக திரும்பிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களை வல்வெட்டித்துறை பகுதியை சேர்ந்த 2 படகோட்டிகள் இந்திய கடல் எல்லைக்குள் சென்று அழைத்து வந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான தகவலை அடித்தளமாக கொண்டு குறித்த 4வரையும் அவர்கள் கடல் வழியாக நாட்டுக்குள் அழைத்து வந்த படகோட்டிகளையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் தற்போது வல்வெட்டித்துறையில் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.